அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மெஸ். இன்னைக்கு நம்ம மெஸ்ல உருளைக்கிழங்கு முட்டை சேர்த்து சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொரியல் தான் பார்க்க போறோம். இதுக்காக ஒரு மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீள நீளமா வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவில் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிடி கருவேப்பிலை, அப்புறமா ஒரு 3 பல்லு பூண்டு நீள நீளமா நறுக்கினதை சேர்த்து நல்லா கலந்துடலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மாற்றி வச்சிடலாம். அடுத்ததா ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாய் வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 3 காஞ்ச மிளகாவை உடைச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போ இதை மூடி வச்சு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு ரொம்ப குறைவான தீயில வேக விடுங்க. அடிக்கடி திறந்து பார்த்து இதை நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். உங்களுக்கு தண்ணி தேவைப்படுறது மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சிடலாம், நல்லா வேகட்டும். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 90% நல்லா வெந்திருக்கு. இந்த டைம்ல நடுப்பகுதியில் லைட்டாக அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சைடில் மாற்றி வச்சுட்டு 2 முட்டை நான் சேர்த்துக்க போறேன். 2லேருந்து 3 முட்டை வரை சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி இல்லைன்னா முட்டையை நீங்க தனியாக வேற ஒரு பாத்திரத்தில் பொரிச்சு எடுத்து வச்சுட்டு கூட இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. முட்டை வேகட்டும், அப்போதான் கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கோட சேர்த்து முட்டை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு முட்டை பொரியல் தயாராகிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் நறுக்கி நீங்கள் சேர்த்து பண்ணலாம், நல்லாவே இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக இந்த மெத்தட் காமிச்சிருக்கேன். இதுவுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்தது. ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து நம்ம தமிழ் மெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல சுவையான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.